யூபிஎஸ்சி கம்பைன் மெடிக்கல் சர்வீசஸுடைய ஜாப்பை பற்றி நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு லைட்டாக பார்த்துருக்கோம். இப்போ டீட்டெயில்டாக உங்களுக்கு யூபிஎஸ்சியுடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ரயில்வேஸ்னால் என்ன, அதில் என்னென்னலாம் போஸ்ட் இருக்குது, எப்படி இருக்கும், டெல்லி முனிசிபல் கார்ப்பரேஷன், சிஜிஹெச்எஸ் ஹாஸ்பிட்டல், ஸோ ஒவ்வொன்றையுமே உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நமக்கு யூபிஎஸ்சி சிஎம்எஸ் கிளியர் பண்ணி இப்போ ஒரு சர்வீஸில் இருக்கிற ஒரு டாக்டர் உங்களுக்காக டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சார் இப்போ நமக்கு ஃபுல்லாக சிஎம்எஸ் உடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அந்த ஜாபுடைய பெனிஃபிட்ஸ், பர்க்ஸ், கான்ஸ் எல்லாத்தையுமே சொல்லுவார். நீங்கள் டீட்டெயிலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எந்த டவுட்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. யூபிஎஸ்சி கம்பைன் மெடிக்கல் சர்வீசஸ் இந்த எக்ஸாம் பற்றி தமிழ்நாட்டில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ், டாக்டர்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா நம்ம மோஸ்ட்லி எம்ஆர்பி அது மட்டும் தான் நம்ம ஓரியன்டாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்டக்டிங் எக்ஸாமினேஷன். யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுறாங்க. கம்பைன் மெடிக்கல் சர்வீசஸ்ங்கிறது இந்த எக்ஸாம் பேர். இது இயர்லி ஒன்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. யூஸ்வலி இந்த மந்த் ஆஃப் ஆகஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த இயரும் நோட்டிஃபிகேஷன் இது பண்ணிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஓவர். எக்ஸாம் வில் பி ப்ராபப்ளி ஆன் ஆகஸ்ட் மந்த் டேட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன ஒரு ஓவர்வியூ மட்டும் நான் இப்போ கொடுக்குறேன் உங்களுக்கு. இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் கம்பைன் மெடிக்கல் சர்வீசஸ் எக்ஸாம் எக்ஸாம் பேட்டர்ன் 2 பேப்பர் இருக்கும். மார்னிங் பேப்பர், ஈவினிங் ஒரு செகண்ட் செஷன் இருக்கும். மார்னிங் செஷன் ஒரு 2 hours 9:30 to 11 AM 11:30 AM இருக்கும். இதில் ஒரு 120 கொஷின்ஸ், மெடிசின் இன்க்ளூடிங் சைக்காட்ரி 96 கொஷின்ஸ் இருக்கும். பீடியாட்ரிக்ஸ் 24 கொஷின்ஸ் இருக்கும். பேப்பர் 2 ஈவினிங் செஷன், அதுவும் 2 hours இருக்கும். 2 to 4 PM இருக்கும். சர்ஜரி 40 கொஷின்ஸ், ஆப்ஸ் கைனி 40 கொஷின்ஸ், கம்யூனிட்டி மெடிசன் 40 கொஷின்ஸ் இருக்கும். இந்த சர்ஜரியில் மேபி 1 or 2 கொஷின்ஸ் ஆர்த்தோபெடிக்ஸ் அந்த மாதிரி கூட சின்ன சின்ன கொஷின்ஸ் மிங்கிளாய் வரலாம். ஒரு பெத்தாலஜிலேருந்து ஏதாச்சும் 1 or 2 கொஷின்ஸ் அந்த மாதிரி கூட மிங்கிளாய் வரலாம். மார்னிங் செஷன் மெடிசன்லையும் சைக்காட்ரி கொஞ்சம் கொஷின்ஸ் வரும். பீடியாட்ரிக்ஸ்ல அந்த கொஷின்ஸ் வரும். கொஷின் பேட்டர்ன்ஸ் இதுதான் நம்ம பார்க்கணும். இதுல ஃபியூ ஒன்லைனர் மாதிரி உள்ள கொஷின்ஸ் ரொம்ப ஃபியூவா தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு அக்யூட் அப்பண்டிசைட்டிஸ் அந்த மாதிரி ஒரு கேஸ் சினாரி கொடுத்துருப்பாங்க. ஒரு 4-11 ஸ்டேட்மெண்ட்ஸ் அதுக்கு ரிலவெண்டான அதை நீங்க டயக்னோஸ் பண்ற மாதிரி அதனோட கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் கொடுத்துட்டு அதை நீங்களே டயக்னோஸ் பண்ற மாதிரி இருக்கும். அக்யூட் அப்பண்டிசைட்டிஸ்னு நீங்க டயக்னோஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுல இருந்து ஒரு 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 4 ஸ்டேட்மெண்ட்ஸை வச்சுட்டு நீங்க கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும்னா, ஸ்டேட்மெண்ட் ஏபிசிஆர் கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் பிசிடிஆர் கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் ஏபிடிஆர் கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் ஏபிசிடிஆர் கரெக்ட், அந்த மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் ஒரு 240 கொஸ்டின்ஸ்ல ஒரு 120-100 கொஸ்டின்ஸ் மேல இந்த மாதிரி கொஸ்டின் சினாரியோஸ்ல தான் இருக்கும். ஸோ நம்ம அந்த டாபிக் படித்தோம் அப்படின்னா அந்த டாபிக்ல உள்ள எல்லா ரிலவென்ட் பாயிண்ட்ஸுமே படிக்கணும். முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் எப்படி சொல்றது, இப்போ ஒரு ரொமாட்டிக் ஃபீவர்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க வெறும் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு போனீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்க ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ இன்க்ளூடிங் த இன்சிடென்ட்ஸ் 1:1 in 10,000 அந்த இன்சிடென்ட்ஸ் கூட ஒன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்டாக கூட இருக்கலாம். ஸோ அதனால ஒரு டாபிக் இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் படிங்க. அந்த டாபிக்கை ஃபுல்லா படிங்க. எல்லா கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ், இன்வெஸ்டிகேஷன்ஸ், ட்ரீட்மெண்ட் எல்லாமே படிங்க. ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எல்லாமே படிச்சுட்டு போங்க. வேக்சினேஷன் மெஷர்ஸ் இருக்குதா, ஸோ எல்லாமே படிச்சுட்டு போங்க. ஸோ ஏன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்க உங்களுக்கு தெரியலனாலும் அந்த கொஸ்டின் நீங்க ஆன்சர் பண்ண முடியாம போயிடும். ப்ரிப்பரேஷன் இதுக்கு எப்படி தனியா ப்ரிப்பேர் பண்ணுமா அப்படின்னா, நோ நீட். நீங்க நீட் பிஜிக்கு ஆஸ் யூஷுவல் ப்ரிப்பேர் பண்ற மாதிரியே ப்ரிப்பேர் பண்ணுங்க. நீங்க என்ன ஸ்டடி மெட்டீரியல் வச்சு ப்ரிப்பேர் பண்றீங்களோ சேம் ஸ்டடி மெட்டீரியல் வச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்க. நோ நீட் ஆஃப் செப்பரேட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ். எல்லா கொஸ்டின்ஸுமே 240 கொஸ்டின்ஸுமே மெடிசன் ஓரியன்ட் மெடிக்கல் சப்ஜெக்ட்ஸ்ல இருந்து மட்டும்தான் வரும். நான் மெடிக்கல் சப்ஜெக்ட்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் வராது. நான் ப்ரீவியஸ் ஸ்லைட்ல சொன்ன மாதிரி தான் ப்ரிப்பேர் டாபிக் வைஸ் என்டையர் கண்டென்ட் இந்த ஸ்டடி மெட்டீரியல் உள்ள அந்த டாபிக்கோட என்டையர் கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ருமேட்டிக் ஃபீவர்னா ஸ்டடி ஆல் அபவுட் த இன்சிடென்ட்ஸ், கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ், ஜோன்ஸ் அண்ட் டயக்னோஸ்டிக் கிரைட்டீரியாஸ், ட்ரீட்மெண்ட், ப்ரிவென்டிவ் கைட்லைன்ஸ் எக்ஸெட்ரா எல்லாமே அந்த இதில் படிச்சுக்கணும். ருமேட்டிக் ஃபீவர்னு படிச்சீங்கன்னா அதில் உள்ள எல்லாமே படிச்சுக்கணும். இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் படிங்க. அதாவது இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்னா எப்படி சொல்லலாம்னா, எப்படி உங்களோட ஹவுஸ் சர்ஜன்சி பீரியட்ல உங்களுக்கு எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், ஸ்னேக் பைட், ஸ்ட்ரோக் அந்த மாதிரி ரொம்ப இன்டீரியரான டாபிக்ஸ் பதிலாக ஜென்ரல் ஓரியன்ட் டாபிக்ஸ் ஆனா ஃபுல்லா அது படிச்சிருங்க. இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் நீங்களே பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. இது மெடிசன் என்ன, ஸ்ட்ரோக்கு, எம்ஐ அந்த மாதிரி கொஞ்சம் ஜென்ரல் ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ்ல இருந்தா கொஸ்டின்ஸ் நீங்க இது பண்ணுங்க. ஜெனட்டிக் அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் ரேர் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஸோ இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் ஃபுல்லா படிங்க.
டோன்ட் ஸ்கிப் சப் டாபிக்ஸ் இந்த இம்பார்ட்டன்ட் ஆர் ரிப்பீட்டட் டாபிக்ஸ். அந்த டாபிக்ஸ் என்னென்ன உங்களுக்கு வந்துட்டு கேட்க போறாங்கிறத வந்துட்டு உங்களுக்கு யூபிஎஸ்சி சிஎம்எஸ் நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துட்டு கொடுத்துருப்பாங்க, என்னென்ன டாபிக்ஸ் வந்துட்டு கேட்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்துட்டு அந்த டாபிக் படிச்சீங்கன்னா அதில் உள்ள எல்லா சப் டாபிக்ஸ் எல்லாமே வந்துட்டு படிங்க. ப்ரிப்பேர் ஆல் த இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் டாபிக்ஸ், டாபிக் இன்ஃபோ இதுலேயும் வந்துட்டு இருக்கும். இன்டர்வியூ வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்க எக்ஸாம் வந்துட்டு ஆகஸ்ட் மந்த்ல வந்துட்டு இருக்கும். எக்ஸாம் இது பண்ணோன்னே எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்துட்டு ஒரு 1 மந்த் அந்த மாதிரி வந்துட்டு ஆகும். எக்ஸாம் ரிசல்ட்ஸ்ல வந்துட்டு எப்படி கூப்பிடுவாங்கன்னா இன்டூ 3 நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்துட்டு கூப்பிடுவாங்க. அதில் லேட்டஸ்ட் ஸ்லைட்ஸ்ல நான் வந்துட்டு சொல்றேன். இன்டர்வியூல வந்துட்டு கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு கேஸ் சினாரியோ மேனேஜ்மெண்ட்ஸ், லைக் நீங்க ரெசிடென்சில வந்துட்டு எப்படி கேசஸ் வந்துட்டு மேனேஜ் பண்ணீங்க, நீங்க என்ன மாதிரி கேசஸ் வந்துட்டு பாத்தீங்க, லேபர்னா லேபர் ப்ரொசீஜர்ஸ் என்னென்ன வந்துட்டு இது பண்ணீங்க, ஸ்னேக் பைட் கேஸ்னா ஸ்னேக் பைட்டுக்கு வந்துட்டு உங்களோட ஹாஸ்பிட்டல் வந்துட்டு என்ன மாதிரி நீங்க மேனேஜ்மெண்ட் கிரைட்டீரியாஸ் நீங்க வந்துட்டு ஃபாலோ பண்றீங்க, காமன் டிசீசஸ் மேனேஜ்மெண்ட், எமர்ஜென்சி கேஸ் சினாரியோ, ஸ்ட்ரோக், அதுக்கான கைட்லைன்ஸ் என்ன. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துட்டு ஜென்ரலாக வந்துட்டு இருக்கும். ஹெல்த் இண்டிகேட்டர்ஸ், கன்சர்ன் ஸ்டேட்டோட ஹெல்த் இண்டிகேட்டர்ஸ் வந்து கேட்பாங்க, நேஷனல் ஹெல்த் ப்ரோக்ராம்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு கேட்பாங்க. ஸோ இன்டர்வியூ வந்துட்டு மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் வந்துட்டு கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் இந்த ஓரியன்டட்ல வந்துட்டு இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸாம் பேட்டர்ன். டோட்டல் கொஸ்டின் வந்து 240, மார்னிங் 120, ஆஃப்டர்நூன் 20 ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். டோட்டல் ரிட்டன் மார்க்ஸ் வந்துட்டு 500 மார்க்ஸ். ஸோ ஈச் கொஸ்டின் வந்து கேரிஸ் 2.08 மார்க்ஸ். இதுல வந்துட்டு நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் வந்துட்டு உண்டு. தட் இஸ் 1/3 ஆஃப் 2.08, அதாவது 0.69 மார்க்ஸ் பர் கொஸ்டின் நெகட்டிவ் மார்க்கிங் வந்துட்டு உண்டு. ஸோ வந்துட்டு கரெக்டாக பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. இன்டர்வியூக்கு வந்துட்டு 100 மார்க்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ டோட்டல் 500 + 100 வந்துட்டு 600 வந்துட்டு இருக்கும். கட் ஆஃப் வந்துட்டு ஒவ்வொரு இயரும் வந்துட்டு வேரி ஆகும். பிகாஸ் ஒவ்வொரு இயரும் வேகன்சிஸ் ஸ்டேட்டஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஸோ டிபெண்டிங் அப்பான் த வேகன்சிஸ் அண்ட் அந்த பர்டிகுலர் கேடர், அதாவது அதெல்லாம் லேட்டராக நான் சொல்கிறேன். ஒவ்வொரு கேடருக்கும் வந்துட்டு வேகன்சிஸ் இப்போ ஈக்குவலாக வந்துட்டு இருக்காது. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இயர் 600 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்கன்னா கேடரில் ஃபர்ஸ்ட் கேடரில் 300, செகண்ட் கேடரில் 300 அப்படி வந்துட்டு இருக்காது. ஒரு கேடரில் கூட இருக்கும், ஒரு கேடரில் கம்மியாக இருக்கும். ஸோ டிபெண்டிங் அப்பான் த வேகன்சிஸ் அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் ஃபார் ஈச் கேடர், த கட் ஆஃப் வந்துட்டு வேரி ஆகும். இன்டர்வியூ ஷார்ட் லிஸ்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ்க்கு வந்துட்டு யூபிஎஸ்சி பவன் நியூ டெல்லியில் வந்துட்டு இன்டர்வியூ வந்துட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. ட்ரெயின் ஃபேர் வில் பி கிவன். மெடிக்கல் எக்ஸாமினேஷன் மோஸ்ட்லி நெக்ஸ்ட் டே வந்துட்டு இருக்கும், அன்லெஸ் இட் இஸ் அ ஹாலிடே. மெடிக்கல் எக்ஸாமினேஷன் மோஸ்ட்லி வந்துட்டு சப்தர்ஜங் ஹாஸ்பிட்டல், டாக்டர் ஆரமுல் ஹாஸ்பிட்டல், ஃபார் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் எல்ஹெச்எம்சி ஹாஸ்பிட்டல் அண்ட் நார்தன் ரயில்வே ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்துட்டு இருக்கும். மெடிக்கல் எக்ஸாமினேஷன் போகிறப்போ நீங்கள் ஆல்ரெடி வந்து சர்ஜரி இந்த மாதிரி இது பண்ணியிருந்தீங்க, அதெல்லாம் வந்துட்டு ரிலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் ரெக்கார்ட்ஸ் வந்துட்டு எடுத்துருப்பாங்க. ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுறவங்க வந்துட்டு அதுக்கான ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்துட்டு எடுத்துகிட்டு போங்க. ஃபார் நாட் செலக்டட் கேண்டிடேட்ஸ் இது வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமானது. நீங்க வந்துட்டு ஹால் டிக்கெட் உங்களுக்கு நீங்க ரிட்டன்ல கிளியர் ஆனதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு வந்துட்டு ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்றப்போ கீழே அதை நீங்க டவுன்லோட் பண்றப்போ ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ண சொல்லி வந்துட்டு கேட்டிருக்கோம். என்னன்னா சப்போஸ் இன் கேஸ் ஆஃப் நான் செலக்ஷன், அதாவது செலக்ட் ஆகலை அப்படின்னா உங்களோட மார்க் வந்துட்டு பப்ளிக் வியூக்கு வந்துட்டு இது பண்றதுக்கு அலோவ் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்துட்டு கேட்கும். அதை நீங்க வந்துட்டு கொடுத்தீங்க அப்படின்னா சப்போஸ் நீங்க வந்துட்டு எக்ஸாம்ல செலக்ட் ஆயிட்டீங்கன்னா உங்களோட மார்க்ஸ் வந்துட்டு பப்ளிக் வியூக்கு வந்துட்டு வந்துடும். சப்போஸ் நீங்க செலக்ட் ஆகாம இருக்கீங்க அப்படின்னா உங்களோட மார்க்ஸ் வந்துட்டு நீங்க ரிட்டன்ல எவ்வளவு எடுத்தீங்க, இன்டர்வியூல எவ்வளவு எடுத்தீங்க அப்படிங்கிற மார்க்ஸ் வந்துட்டு பப்ளிக் வியூக்கு வந்துட்டு பிரதிபா சேது போர்ட்டல் அப்படிங்கிறதுல வந்துட்டு பப்ளிஷ் ஆயிருக்கும். ஸோ இது வந்துட்டு எதுக்காக அப்படின்னா இந்த பிரதிபா சேது போர்ட்டலோட மார்க்ஸ் வந்துட்டு அதர் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ் சச் அஸ் இஎஸ்ஐசியில் வந்துட்டு ஐஎம்ஓ கிரேட் 2ன்னு சொல்லிட்டு எக்ஸாம் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்துட்டு இருக்கும். அதுக்கு வந்துட்டு இந்த மார்க்ஸை மட்டும்தான் வந்துட்டு எடுத்துக்குவாங்க. இப்போ ஏன்னா இப்போ லாஸ்ட் இயர் கூட ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கும். அதில் வந்துட்டு பேஸ்ட் அப்பான் இந்த இதில் உள்ள வெயிட்டிங் லிஸ்ட்ல உள்ள கேண்டிடேட்ஸ் வந்து எலிஜிபிள் ஃபார் அப்ளைங்கிற மாதிரி ஒரு கிளாஸ் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதியிருந்தால் தான் நீங்கள் அந்த எழுதி நீங்கள் அதில் செலக்ட் ஆகாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த இதில் நீங்கள் உங்களோட மார்க்ஸை வியூ பண்ணுறதுக்கு அப்ரூவல் கொடுத்துருந்தீங்கன்னா தான் உங்களால் அந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்துட்டு அப்ளை பண்ண முடியும். இன்னும் ஒரு சில எக்ஸாம்ஸ்க்கு வந்துட்டு இந்த மார்க்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்குவாங்க. ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரிட்டன் எக்ஸாமினேஷன், அடுத்து ஷார்ட் லிஸ்டிங் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஃபார் இன்டர்வியூ அண்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். இன்டர்வியூ அப்பயே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்துட்டு பண்ணுவாங்க யூபிஎஸ்சி பவன்லேயே. எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அதாவது எத்தனை பேர் கூப்பிடாங்கன்னா அதில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபார் எக்ஸ் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ், தட் இஸ் ஃபார் 100 வேகன்சிஸ் இருக்கு அப்படின்னா இன்டூ 300 கேண்டிடேட்ஸ் வந்துட்டு இன்டர்வியூக்கு வந்துட்டு கூப்பிட்டுருப்பாங்க. தென் அதுக்கப்புறமா ஃபைனல் ரிசல்ட்ஸ் வந்துட்டு வரும். ஃபைனல் ரிசல்ட்ஸ் வந்துக்காம ரிசல்ட்ஸ் வந்துட்டு யூபிஎஸ்சி வில் ஃபார்வர்ட் இட் டு MOHFW, தட் இஸ் மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். அதுக்கப்புறமா கேடர் அலோகேஷன் வந்துட்டு இருக்கும். தட் இஸ் சிஹெச் சென்ட்ரல் ஹெல்த் சர்வீசஸ் கேடரா,
ஐஆர்ஹெச்எஸ் கேட்ரா, டெல்லி முனிசிபாலிட்டி அண்ட் கார்பரேஷன் கேட்ராங்க வந்துட்டு நீங்கள் கொடுத்துருந்த கேடர் ப்ரிஃபரன்ஸ் அளவுக்கு ப்ரிஃபரன்ஸ், தட் இஸ் நீங்கள் இப்போ அப்ளிகேஷன் ஃபில் பண்ணதே கொடுத்துருப்பீங்க. அண்ட் அப்போ அந்த மார்க்ஸ் யூஸ் கோட் அந்த கட் ஆஃப் வச்சு உங்களுக்கு வந்துட்டு கேடர் அலோகேஷன் வந்துட்டு. கேட்டகரி 1 2 கேட்டகரி நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணியிருப்பீங்க. கேட்டகரி 1 வந்துட்டு சென்ட்ரல் ஹெல்த் சர்வீசஸ் கேடர். கேட்டகரி அதில் வந்துட்டு ஒரே ஒரு கேடர் மட்டும்தான். கேட்டகரி 2ல வந்துட்டு 3 டிபார்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்குது. ஐஆர்ஹெச்எஸ், தட் இஸ் இந்தியன் ரயில்வே ஹெல்த் சர்வீசஸ் கேடர், என்டிஎம்சி நியூ டெல்லி முனிசிபல் கவுன்சில் கேடர், ஈஸ்ட் டெல்லி, நார்த் டெல்லி அண்ட் சவுத் டெல்லி முனிசிபல் கார்பரேஷன் கேடர். ஸோ இது வந்துட்டு இருக்குது. இதில் ஒரு மேஜர் நீங்கள் எல்லாரும் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, கேடர் அண்ட் கேட்டகரி டிரான்ஸ்ஃபர் இஸ் நாட் பாசிபிள். தட் இஸ் நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் எக்ஸாம் முடிச்சாலும் உங்களுக்கு வந்துட்டு சென்ட்ரல் ஹெல்த் சர்வீசஸ் கேடர் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் டிபெண்டிங் அப்பான் உங்களோட சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸ் அதில் அலோகேட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்துட்டு டில் யுவர் ரிட்டையர்மெண்ட் நீங்கள் சென்ட்ரல் ஹெல்த் சர்வீசஸில் தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி ஆகணும். நீங்கள் வந்துட்டு ஐஆர்ஹெச்எஸ் கேடருக்கோ, என்டிஎம்சி கேடருக்கோ, ஈஸ்ட் டெல்லி இந்த கேடருக்கோ நீங்கள் வந்துட்டு மூவ் ஆக முடியாது. ஸோ அதை நீங்கள் வந்துட்டு மைண்டில் யூஸ் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி கேட்டகரி 2லையுமே வந்துட்டு ஐஆர்ஹெச்எஸ் கேடர் சப்போஸ் உங்களுக்கு அலாகேட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் டில் ரிட்டையர்மெண்ட் நீங்கள் ஐஆர்ஹெச்எஸ் கேடர்லேயே மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ண முடியும். என்டிஎம்சி கேடருக்கோ இதுக்கும் வந்துட்டு வர முடியும். அதே மாதிரி தான் சேம் கேஸ். என்டிஎம்சியில் செலக்ட் ஆனீங்கன்னா என்டிஎம்சியில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். இந்த கேடரில் ஈஸ்ட் டெல்லி, நார்த் டெல்லி, சவுத் டெல்லியில் செலக்ட் ஆனீங்கன்னா அதில் மட்டும்தான் வந்துட்டு ஒர்க் பண்ண முடியும். ஸோ கேடர் சேஞ்சும் நாட் பாசிபிள், கேட்டகரி சேஞ்சும் நாட் பாசிபிள். ஸோ ஒன்ஸ் அதில் அலாகேட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்துட்டு டில் ரிட்டையர்மெண்ட் அந்த கேடரில் தான் நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால அப்ளிகேஷன் ஃபில் பண்ண போகும்போதே நல்லா யோசிச்சு நீங்கள் வந்துட்டு ஃபில் பண்ணுங்கள். எக்ஸ்டென்ஷன் இஸ் டேட் ஆஃப் ஜாயினிங். மேக்ஸிமம் அப் டு 3 இயர்ஸ் வந்துட்டு அலோவ் பண்ணுவாங்க. ஒன்லி ஃபார் ஸ்டடி பீரியட். ஃபார் பாண்ட் பீரியட் வந்துட்டு எக்ஸ்டென்ஷன் இஸ் டேட் ஆஃப் ஜாயினிங் இஸ் நாட் அப்ளிகபிள். அதாவது நீங்கள் இப்போ ரிசல்ட்ஸ் வரப்போ நீங்கள் பிஜி பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு ஃபர்ஸ்ட் இயர் பண்ணிட்டு இருக்கீங்க, செகண்ட் இயர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிஜி கோர்ஸ் முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்டென்ஷன் இஸ் ஜாயினிங் வந்துட்டு வந்துட்டு ரூல்ஸ் வந்துட்டு இருக்கு. பட் இட் இஸ் சப்ஜெக்ட் டு த அப்ரூவல் ஆஃப் த காம்பிடென்ட் அத்தாரிட்டி. எக்ஸிஜென்சிஸ் இருக்குது அப்படின்னா உடனே கூட வந்துட்டு இது பண்ணலாம். பட் இட் இஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த அப்ரூவல் ஆஃப் த காம்பிடென்ட் அத்தாரிட்டி. மேக்ஸிமம் 3 இயர்ஸ் வந்துட்டு கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் இயர் தான் இப்போ ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னா 3 இயர்ஸ் வந்துட்டு கொடுப்பாங்க. பட் நீங்கள் இப்போ தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கப்போ வந்துட்டு உங்களுக்கு 3 இயர்ஸ் வந்துட்டு கொடுக்க மாட்டாங்க. தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டடி பீரியட் முடிகிற வரைக்கும் தான் வந்துட்டு கொடுப்பாங்க. ஒன்லி ஃபார் ஸ்டடி பீரியட் தான். பாண்டுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு இருக்காது. நீங்கள் இப்போ சப்போஸ் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க, 1 இயர் இன்னும் படிக்கிறதுக்கு வந்துட்டு இருக்குது, 2 இயர்ஸ் வந்துட்டு எனக்கு பாண்ட் இருக்குது, ஸோ 3 இயர்ஸ் வந்துட்டு அப்ளிகபிள் அப்படின்னா அப்ளிகபிள் கிடையாது. படிக்கிற ஸ்டடி பீரியடுக்கு மட்டும்தான் வந்துட்டு எக்ஸ்டென்ஷன் இன் டேட் ஆஃப் ஜாயினிங் வந்துட்டு அப்ளிகபிள். பாண்டுக்கு டேட் ஆஃப் ஜாயினிங், எக்ஸ்டென்ஷன் டேட் ஆஃப் ஜாயினிங் வந்துட்டு நாட் அப்ளிகபிள். எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு உங்களுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர்லேருந்து உங்களுக்கு வந்துட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு எக்ஸ்டென்ஷன் டேட் ஆஃப் ஜாயினிங் வந்துட்டு அப்ளை பண்ணிட்டு சென்ட்ரல் சர்வீசஸ்லேருந்து நீங்கள் செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும். அப்போ நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணணும். அல்லது ஐஆர்ஹெச்எஸ் இந்தியன் ரயில்வே ஹெல்த் சர்வீசஸ்ல செலக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா அங்கேருந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும். நீங்கள் அப்போ வந்துட்டு எக்ஸ்டென்ஷன் டேட் ஆஃப் ஜாயினிங் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும் வித் போனஃபைட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் யுவர் ஸ்டடிங் இன்ஸ்டிடியூஷன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்தியன் ரயில்வே ஹெல்த் சர்வீசஸ் வந்துட்டு பார்ப்போம். போஸ்டிங்ஸ் வந்துட்டு எங்கே இருக்கும் அப்படின்னா டயர் எக்ஸ், டயர் ஒய் அண்ட் டயர் இசட் சிட்டிஸ். தட் இஸ் டயர் எக்ஸ் அப்படின்னா மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ், டயர் ஒய் அப்படின்னா வந்துட்டு மிடில் லெவலில் உள்ள சிட்டிஸ் லைக் மதுரை, கோயம்புத்தூர். டயர் இசட்னா வந்துட்டு ரெஸ்ட் ஆஃப் த சிட்டிஸ் வந்துட்டு வரும். டோட்டலாக 18 ரயில்வே ஜோன்ஸ் வந்துட்டு இருக்கு இந்தியாவில். எங்கே வேணாலும் போஸ்டிங்ஸ் வந்துட்டு இருக்கும். சதர்ன் ரயில்வே ஜோன் வந்துட்டு இன்க்ளூட்ஸ் போத் தமிழ்நாடு அண்ட் கேரளா, ரெண்டுமே சேர்ந்ததான் சதர்ன் ரயில்வே ஜோன். போஸ்டிங்ஸ் வந்துட்டு எங்கே இருக்குன்னா ஹெட் குவார்டர் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே வந்துட்டு இருக்கும், டிஸ்பென்சரிஸ்லேயே வந்துட்டு இருக்கும். நீங்கள் எமர்ஜென்சிஸ் கொஞ்சம் வந்துட்டு ட்ரெயின் எமர்ஜென்சி அந்த மாதிரி அட்டன் பண்ணுற மாதிரி வந்துட்டு இருக்கும். டிரான்ஸ்பர் கைட்லைன்ஸ், டிரான்ஸ்பர் அண்ட் ஜோனல் அலோகேஷன்ஸ் வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் அவங்களோட ஆஃபீஸ் மெமராண்டம் டேட்டட் 15/10/2020 இது வெப்சைட்லேயே அவைலபிளாக வந்துட்டு இருக்கும். நீங்கள் இதை அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே அந்த கைட்லைன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வரும். நீங்கள் அதிலே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். டிரான்ஸ்பர் கைட்லைன்ஸ் என்ன, ஜோனல் அலோகேஷன் பாலிசி என்ன, ஸ்பௌஸ் கிரெடிட் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். பே ஸ்கேல் அண்ட் ப்ரமோஷனல் அஸ்பெக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு சென்ட்ரல் ஹெல்த் சர்வீசஸ் கேட்டர் மாதிரி தான். அதை நான் லேட்டர் ஸ்லைட்ஸில் நான் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுறேன். இந்தியன் ரயில்வே ஹெல்த் சர்வீசஸில் ப்ரொபேஷன் பீரியட் வந்துட்டு 1 இயர் இன்க்ளூசிவ் 6 வீக்ஸ் மேண்டேட்டரி இன்க்ளூஷன் ட்ரைனிங் ப்ரோக்ராம். அதாவது வந்துட்டு ஃபர்ஸ்ட் நீங்கள் ஜாயின் பண்ணோன்னே 6 வீக்ஸ் வந்துட்டு மேண்டேட்டரி இண்டக்ஷன் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்துட்டு இருக்கும். அதோட சேர்த்து 1 இயர் வந்துட்டு ப்ரொபேஷன் பீரியட் வந்துட்டு இருக்கும். இண்டக்ஷன் ட்ரைனிங் ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்துட்டு ஜோன்ஸ் வந்துட்டு அலாகேட் பண்ணுவாங்க. ப்ரொபேஷன் பீரியட் அப்போ நீங்கள் ரிசைன் பண்ணணும் அப்படின்னா அந்த பீரியட்ல நீங்கள் வாங்கின என்டையர் சேலரி அலாங் வித் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் வந்துட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஸோ ரிசைனேஷன் நீங்கள் வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் யோசிச்சு தான் நீங்கள் வந்துட்டு முடிவு பண்ணுவோம் ஐஆர்ஹெச்எஸை பொறுத்த வரைக்கும். தட் இஸ் டியூரிங் த ஃபர்ஸ்ட் இயர். ஃபர்ஸ்ட் இயரில் நீங்கள் ரிசைன் பண்ணணும்னா வாங்கின என்டையர் சேலரியை நீங்கள் வந்துட்டு ரிட்டர்ன் பே பண்ணுற மாதிரி வந்துட்டு இருக்கும். போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடி லீவ் வந்துட்டு 2 இயர்ஸ் எலிஜிபிள். ஆஃப்டர் 2 இயர்ஸ் வந்துட்டு யூ ஆர் எலிஜிபிள். ரயில்வே ஹாஸ்பிட்டல்ஸில் வந்துட்டு உள்ள டிஎன்பி கோர்ஸஸ் சீட்ஸ் வந்து 50% ஆஃப் த சீட்ஸ் வந்துட்டு இன் சர்வீஸ் கேண்டிடேட்ஸ்க்கு வந்துட்டு ரிசர்வ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் வந்துட்டு எலிஜிபிள். நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணலாம் 2 இயர்ஸ் கழிச்சு. அடுத்து சென்ட்ரல் ஹெல்த் சர்வீசஸ் கேடர் கேட்டகரி 1. இதில் வந்துட்டு எங்கே போஸ்டிங்ஸ் வந்துட்டு இருக்கும் அப்படின்னா நிறையா டிபார்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம் டிஸ்பென்சரிஸ், தட் இஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கான ட்ரீட்மெண்ட் அதுக்கான டிஸ்பென்சரிஸ். இது ஆல் ஓவர் இந்தியா டயர் எக்ஸ் டயர் ஒய் சிட்டிஸில் வந்துட்டு இருக்கும். அடுத்து மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் ஆல் ஓவர் இந்தியா வந்துட்டு இருக்கும். டயர் ஒன் டயர் ஒய் என்ன டயர் இசட் சிட்டிஸ். லெப்ரஸ் இன்ஸ்டியூட்ஸ், அப்புறம் ஏர்போர்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன்ஸ், போர்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன்ஸ், அப்புறம் ரீஜனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். நியூ டெல்லியில் வந்துட்டு சப்தர்ஜங் ஹாஸ்பிட்டல், டாக்டர் ஆர்எம்எல் ஹாஸ்பிட்டல் அண்ட் எல்ஹெச்எம்சி ஹாஸ்பிட்டல். அப்புறம் அதர் இன்ஸ்டியூட்ஸ்னா ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் கொல்கத்தா, ஐஎஸ்ஓ இன்ஸ்டியூட் ஆஃப் சீராலஜி கொல்கத்தா, சிஆர்ஐ கசோலி. இந்த மாதிரி இன்ஸ்டியூட்ஸில் போஸ்டிங்ஸ் வந்துட்டு எங்கே வேணாலும் போஸ்டிங்ஸ் வந்துட்டு இருக்கும். பே ஸ்கேல் ஆஸ் ஆன் January 1, 2026 உங்களோட சேலரி ஸ்லிப்ல வந்துட்டு இந்த காம்போனன்ட்ஸ் வந்துட்டு இருக்கும். திஸ் இஸ் சேம் ஃபார் சென்ட்ரல் சர்வீசஸ் கேடர் அண்ட் ஐஆர்ஹெச்எஸ் கேடர். பேசிக் பே, டியர்னஸ் அலவன்ஸ், நான் ப்ராக்டிசிங் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ், ஆனுவல் அலவன்ஸ், போஸ்ட் கிராஜுவேட் அலவன்ஸ். இது எல்லாமே 7th சென்ட்ரல் பே கமிஷனோட கைட்லைன்ஸ் படி வந்துட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் பேசிக் பே. நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பே ஸ்கேல் வந்துட்டு லெவல் 10 ஆஃப் த பே மேட்ரிக்ஸ் வந்துட்டு இருக்கும். நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணிங்கனாலே வந்துட்டு லெவல் 10 பே மேட்ரிக்ஸ்ங்கிறது நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கலாம். ஸ்டார்டிங் பே ஸ்கேல் வந்துட்டு பேசிக் பே வந்துட்டு ₹56,100. ஆனுவல் இன்க்ரிமெண்ட் வந்துட்டு 3% ஆஃப் த பேசிக் பே வந்துட்டு இருக்கும். உங்களை இதுக்கு அதுக்குமா ஃபர்தராக நான் டிஸ்கஸ் பண்ண போகிற எல்லா காம்போனன்ட்ஸ் ஆஃப் த சேலரியுமே பேசிக் பேவை டிபெண்ட் ஆகி தான் வந்துட்டு இருக்கும். ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் த பேசிக் பே அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். நான் ப்ராக்டிசிங் அலவன்ஸ் இது வந்துட்டு 20% ஆஃப் த பேசிக் பே. இட் இஸ் 56,100ல 20% ஆஃப் த பேசிக் பே வந்துட்டு உங்களுக்கு நான் ப்ராக்டிசிங் அலவன்ஸாக வந்துட்டு கிடைக்கும். அடுத்து டியர்னஸ் அலவன்ஸ். இது வந்துட்டு 58% ஆஸ் ஆன் ஜான்வரி வந்துட்டு 58% ஆஃப் த பேசிக் பே வந்துட்டு டியர்னஸ் அலவன்ஸ் வந்துட்டு இருக்குது. இட் இஸ் யூஸ்வலி ரிவைஸ்டு எவ்ரி 6 months பை த சென்ட்ரல் கவர்மெண்ட். ஹைக்ஸ் வந்துட்டு 2 to 4% வந்துட்டு இருக்கும் டியர்னஸ் அலவன்ஸ். ஃபார் டாக்டர்ஸ் வந்துட்டு டிஎன்எஸ் அலவன்ஸ் வந்துட்டு ஒன்லி பேசிக் பே மட்டும் பேஸ் பண்ணி இல்லாமல் நான் ப்ராக்டிசிங் அலவன்ஸையும் சேர்த்து பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கும். அதாவது இப்போ 56,100 ப்ளஸ் வந்துட்டு இதுக்கு 20% 11,000 சம்திங் வந்துட்டு வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி தான் உங்களுக்கு டிஎன்எஸ் அலவன்ஸ் வந்துட்டு கேல்குலேட் ஆகும். பட் அதர் எம்ப்ளாயிஸ் வந்துட்டு ஒன்லி பேசிக் பே வச்சு தான் வந்துட்டு டிஎன்எஸ் அலவன்ஸ் கேல்குலேட் ஆகும். பட் டாக்டர்ஸ்க்கு வந்துட்டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வர டோட்டல் அமௌண்ட்ல உள்ள 58% வந்துட்டு டிஎன்எஸ் அலவன்ஸாக வந்துட்டு கிரெடிட் ஆகும். அடுத்து ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ். எக்ஸ் சிட்டிஸ் தட் இஸ் சென்னை, மும்பை, கொல்கத்தா, பெங்களூர், புனே, ஹைதராபாத், அகமதாபாத்ல வந்துட்டு உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா 30% ஆஃப் த பேசிக் பே அது வந்துட்டு உங்களுக்கு ஹெச்ஆர்ஏ ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸாக வந்துட்டு கொடுப்பாங்க. தட் இஸ் 60,000 உங்களுக்கு பேசிக் பேனா 20,000 வந்துட்டு ஹெச்ஆர்ஏ ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸாக வந்துட்டு கிடைக்கும். ஒய் சிட்டிஸ்லாம் வந்துட்டு மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் வந்துட்டு 20% ஆஃப் த பேசிக் பே வந்துட்டு ஹெச்ஆர்ஏவா வந்துட்டு கிடைக்கும். Rest of the all of the cities வந்துட்டு 10% ஆஃப் த பேசிக் பே எக்ஸப்ட் தோஸ் இந்த எக்ஸ் அண்ட் ஒய் சிட்டிஸ் கேடர்ல உள்ள எல்லா தவிர்த்து எல்லாமே வந்துட்டு இசட் சிட்டிஸ்ல வந்துட்டு வரும். சப்போஸ் நீங்க ஸ்டே பண்ணியிருக்க இடத்துல குவார்ட்டர்ஸ் நீங்க வந்துட்டு கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் ஆக்குபை பண்ணீங்கன்னா அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த ஹெச்ஆர்ஏ வந்துட்டு டிடக்ட் ஆயிடும். உங்களுக்கு ஹெச்ஆர்ஏ வந்துட்டு பே ஆகாது, ஆட்டோமேட்டிக்கா வந்து டிடக்ட் ஆயிடும். அடுத்து டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ். டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் வந்துட்டு ₹7,200 ப்ளஸ் 58% ஆஃப் த டிஏ ஃபார் எக்ஸ் அண்ட் ஃபியூ ஒய் சிட்டிஸ் வந்துட்டு ப்ரீவியஸ் லேட்டர் டிஸ்கஸ் பண்ண மாதிரி அந்த சிட்டிஸ்க்கு 7,200 ப்ளஸ் 58% ஆஃப் த 58% ஆஃப் 7,200 வந்துட்டு கிரெடிட் ஆகும். ரெஸ்ட் ஆல் ஆஃப் த பிளேசஸ் வந்து 3,600 ப்ளஸ் 58% ஆஃப் டிஏ. அப்புறம் வந்துட்டு ஆனுவல் அண்ட் பிஜி அலவன்ஸ். ஆனுவல் அலவன்ஸ் வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு உண்டு. அது வந்துட்டு ஃபிக்ஸட், தட் இஸ் ₹1,688. பிஜி பண்ணவங்களுக்கு வந்துட்டு ₹2,500 வந்துட்டு அலவன்ஸ் வந்து கிடைக்கும். இட் இஸ் ஃபிக்ஸட். இது வந்துட்டு வேரி வந்துட்டு ஆகாது. பேசிக் பேவை பொறுத்து வந்துட்டு இது வேரி ஆகுது. இது வந்துட்டு ஃபிக்ஸட் அலவன்சஸ் இது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு சேலரி காம்பனன்ஸ். அதில் என்னென்ன டிடக்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கும்னு சொல்லிடுறேன். சிஜிஇஜிஎஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் குரூப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அதில் வந்துட்டு ₹120 per month டிடக்ஷன் வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பென்ஷன் ஸ்கீம் நீங்கள் இதில் ஏதாச்சும் ஒரு பென்ஷன் ஸ்கீம் வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தட் இஸ் நியூ பென்ஷன் ஸ்கீம்,
ஆர் யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம். அதில் உங்களோட சேலரியிலேருந்து 10% பேசிக் பே ப்ளஸ் டிஏ ப்ளஸ் என்பிஏ வந்துட்டு டிடக்ட் பண்ணியிருப்பாங்க பெர் மந்த். அதுக்கப்புறமா நீங்கள் சிஜிஹெச்எஸ் உள்ள சிட்டிஸில் இருந்தீங்கன்னா பெர் மந்த் வந்துட்டு உங்களோட பே ஸ்கேலுக்கு வந்துட்டு ₹600 வந்துட்டு டிடக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா கரஸ்பாண்டிங் இன்கம் டேக்ஸ் பெர் ஸ்லாப்ல, அதுக்கப்புறமா ப்ரொஃபஷனல் டேக்ஸ் வந்து ₹2500 பெர் இயர் வந்துட்டு டிடக்ட் பண்ணுவாங்க. பென்ஷன் ஸ்கீம் 2 பென்ஷன் ஸ்கீம் வந்துட்டு இருக்கு. நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் அண்ட் யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் 2 பென்ஷன் ஸ்கீம் வந்துட்டு இருக்கு. நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் வந்துட்டு கான்ட்ரிபியூஷன் பை செல்ஃப், அதாவது உங்களோட சேலரியிலேருந்து நீங்க வந்துட்டு 10% கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்க. தட் இஸ் பேசிக் பே பிளஸ் டிஏ பிளஸ் என்பிஏ வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்க. கான்ட்ரிபியூஷன் பை த கவர்மெண்ட் வந்துட்டு 14% வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ 24% வந்துட்டு உங்களோட என்பிஎஸ் அக்கௌண்ட்ல வந்துட்டு ஆட் ஆகும். இட் இஸ் மார்க்கெட் லிங்க் ரிட்டர்ன்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது, இப்போ நியூவாக லான்ச் ஆனது. இதில் வந்துட்டு கான்ட்ரிபியூஷன் பை த செல்ஃப் வந்துட்டு 10%, கான்ட்ரிபியூஷன் பை த கவர்மெண்ட்டும் வந்துட்டு 10%. பட் இதில் வந்துட்டு அஷ்யூர்ட், அதாவது லாஸ்ட் ட்ரான் பேசிக் பேல ஆஃப்டர் பேமெண்ட் வந்துட்டு லாஸ்ட் ட்ரான் பேசிக் பேல 50% வந்துட்டு அஷ்யூர்ட் ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு கிடைக்கும். இதை பற்றி டீடைல் எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்துட்டு நிறைய வீடியோஸ்லேயே நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே வந்துட்டு இருக்கும். இதனுடைய ஒவ்வொரு ப்ரோஸ் கான்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கும். புதுசாக ஜாயின் பண்ண போகிறவங்க வந்துட்டு வித்தின் 30 days ஆஃப் ஜாயினிங்ல வந்துட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்கீமை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணணும். நேஷனல் பென்ஷன் ஸ்கீமா அல்லது யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமாங்கிறத நீங்கள் ஜாயின் பண்ணி வித்தின் 30 daysக்குள்ளார நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணணும். டீடைல் ஃபீச்சர்ஸ் வந்து பிஎஃப்ஆர்டி வெப்சைட் அண்ட் யூடியூப் சேனல்ஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு உங்களுக்கு அவைலபிளாக வந்துட்டு இருக்கும். ப்ரோஸ் என்ன கான்ஸ் என்ன நீங்கள் எது சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓவரால் பே ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான். ஓவரால் பே வந்துட்டு சப்போஸ் நீங்கள் ஒரு எக்ஸ் சிட்டி லைக் வந்துட்டு மும்பை, டெல்லி அந்த மாதிரி ஒரு சிட்டியில் வந்துட்டு போஸ்டிங் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு கிராஸ் வந்துட்டு என்ன இருக்குன்னா 1,35,000. தட் இஸ் அந்த ஜான்வரி இப்போ உள்ள பே ஸ்கேல் படி வந்துட்டு 1,35,000 அப்ராக்சிமேட் வந்துட்டு உங்களுக்கு பே ஸ்கேல் வந்துட்டு இருக்கும். இது சேம் ஃபார் சென்ட்ரல் ஹெல்த் சர்வீசஸ் அண்ட் இந்தியன் ரயில்வே ஹெல்த் சர்வீசஸ். பேல வந்துட்டு எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. டிடக்ஷன்ஸ் நான் சொன்ன மாதிரி தான். ஸோ இது எல்லா டிடக்ஷன்ஸும் போக வந்துட்டு நெட் பே உங்களோட இன்பாக்கெட் சேலரி வந்துட்டு 1,15,000 வந்து அப்ராக்சிமேட்லி வந்துட்டு இருக்கும். இன் எக்ஸ் சிட்டியில் போஸ்டிங் ஆகிருக்கா. ஒய் சிட்டிஸ்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு பே ஸ்கேல்ஸ் எல்லாமே நீங்களே கால்குலேட் பண்ணிக்கலாம். நான் ப்ரீவியஸாக சொன்ன கால்குலேஷன்ஸ் வச்சு. அடுத்து ப்ரமோஷன்ஸ். ப்ரமோஷன்ஸ் வந்துட்டு டைனமிக் அஷ்யூர்டு கேரியர் ப்ரொக்ரஷன் சொல்றது. இது எப்படி அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணுறப்போ உங்களோட கேடர் வந்துட்டு மெடிக்கல் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு கேடரில் வந்துட்டு இருக்கும். நீங்கள் லெவல் 10ல் வந்துட்டு போஸ்டிங் வந்துட்டு இருக்கும். 56,100 பேசிக் பேர் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுற மாதிரி. ஆஃப்டர் 4 years ஆஃப் கண்டினியூஸ் சர்வீஸ் அப்புறமா வந்துட்டு நீங்கள் சீனியர் மெடிக்கல் ஆஃபீஸர் ஆகுங்க. ப்ரமோஷன் வந்துட்டு இருக்கும். தட் இஸ் லெவல் 1. பேசிக் ஸ்டார்டிங் பே வந்துட்டு 67,700. 3% இன்க்ரிமெண்ட் அது தனி. அது வந்துட்டு நீங்கள் அந்த லெவல்லே நெக்ஸ்ட் இயர் போகும்போது வந்துட்டு 3% இன்க்ரிமெண்ட் இருக்கும். இது வந்துட்டு ப்ரமோஷன். அடுத்து இன்னொரு 5 years வந்துட்டு சீனியர் மெடிக்கல் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமா சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் ப்ரமோஷன் வந்துட்டு இருக்கும். தட் இஸ் லெவல் 12. அதனுடைய ஸ்டார்டிங் பேசிக் பே வந்து 78,800. அதில் 4 years ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் என்எஃப்எஸ்ஜி. இதுக்கு வந்துட்டு லெவல் 13. த பேசிக் பே வில் பி 1,18,500 வந்துட்டு இருக்கும். அடுத்து சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேட் 7 years வந்துட்டு சிஎம்ஓவா இருந்தீங்க அப்படின்னா லெவல் 14 வந்துட்டு ப்ரமோஷன் வந்துட்டு இருக்கும். தட் இஸ் பேசிக் பே ஸ்கேல் வில் பி 1,44,200. இது வரைக்கும் வந்துட்டு டைனமிக் அஷ்யூர்டு கேரியர் ப்ரொக்ரஷன். தட் இஸ் நீங்கள் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கும். ஹெச்ஏஜி ஹையர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேட் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் தி வேகன்சிஸ். ட்ரான்ஸ்ஃபர் கைட்லைன்ஸ் இன் சென்ட்ரல் ஹெல்த் சர்வீசஸ். இதனுடைய கைட்லைன்ஸ் வந்துட்டு வெப்சைட்லேயே வந்துட்டு இருக்குது. 10/12/2021 கைட்லைன்ஸ் ஃபார் போஸ்டிங் ஆஃப் சென்ட்ரல் ஹெல்த் சர்வீசஸ் டாக்டர்ஸ். Order of priority on the spouse ground, that is whether the spouse is working in central, state or public sector as per DOPT guidelines. Self disability, dependence disability, self serious medical ailments, dependent serious medical ailments. Children education class 10 and 12. Serious medical ailments என்னன்னா cancer, renal heart failure, diabetes with complications, more than 40% disability, paralytic stroke, Parkinson's, motor neuron diseases. கைட்லைன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்துட்டு வெப்சைட்டில் சர்ச் பண்ணிங்கனாலே டீட்டெயில் கைட்லைன்ஸ் வந்துட்டு இருக்கும். ட்ரைனிங் இன் ஹிந்தி லாங்குவேஜ். இன் சர்வீஸ் நீங்கள் ட்ரைனிங்கில் போஸ்டிங்கில் இருக்க போகும்போது ட்ரைனிங் ஹிந்தி லாங்குவேஜ்க்கு ட்ரைனிங் வந்துட்டு வில் பி கிவன் ஆஸ் பர் த கைட்லைன்ஸ் ஆஃப் ஹிந்தி டீச்சிங் ஸ்கீம் பை டிபார்ட்மெண்ட் ஆஃப் அஃபிஷியல் லாங்குவேஜ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். 3 courses வந்துட்டு இருக்கும். பிரபோத் எலிமெண்ட்ரி கோர்ஸ், பிரவீன்கிறது மிடில் ஸ்கூல் லெவல் கோர்ஸ் அண்ட் ஹையர் லெவல் வந்து பிரக்யாங்கிற கோர்ஸ் வந்துட்டு இருக்கும். நீங்கள் அந்த கோர்சஸ் நீங்கள் வந்துட்டு குவாலிஃபை ஆகும்போது மோர் தென் 60% ஆஃப் த மார்க்ஸ் வச்சு குவாலிஃபை ஆகும்போது பர்சனல் பே இன்க்ரிமெண்ட் வந்துட்டு இருக்கும். ப்ளஸ் கேஷ் இன்சென்டிவ்ஸும் வந்துட்டு இருக்கும்.
ப்ரொபேஷன் பீரியட் ஐஆர்ஹெச்எஸ்ல வந்துட்டு 1 இயர் வந்துட்டு ப்ரொபேஷன் பீரியட், சென்ட்ரல் சர்வீஸ்ல வந்துட்டு 2 இயர்ஸ் வந்துட்டு ப்ரொபேஷன் பீரியட் வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேஷன் இன் சென்ட்ரல் சர்வீசஸ். ஆஃப்டர் 3 இயர்ஸ் ஆஃப் கண்டினியூஸ் சர்வீஸ் நீங்க வந்துட்டு எக்ஸ்ட்ராடினரி லீவ் ஃபார் 3 இயர்ஸ் அதுக்கு வந்துட்டு எலிஜிபிள். எக்ஸ்ட்ராடினரி லீவ் அப்படின்னா நீங்க பிஜி பண்ண போகலாம், பட் ஆனால் சேலரி வந்துட்டு கவர்மெண்ட்ல இருந்து பே பண்ண மாட்டாங்க. நீங்க படிக்கிற இன்ஸ்டியூட்ல நீங்க வந்துட்டு ஸ்டைஃபண்டோ சேலரியோ நீங்க வந்துட்டு வாங்கிக்கணும். பட் இதுவும் வந்துட்டு 3 இயர்ஸ்க்கு தான் உங்களுக்கு வந்துட்டு லீவ் வந்துட்டு கொடுப்பாங்க. 3 இயர்ஸ்னா அதாவது படிக்கிறதுக்கு மட்டும் தான் லீவ் கொடுப்பாங்க, பாண்டுக்கு வந்துட்டு லீவ் கொடுக்க மாட்டாங்க. ஆஃப்டர் 5 இயர்ஸ் அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஸ்டடி லீவ் ஃபார் 3 இயர்ஸ் அண்ட் ஸ்பான்சர்ஷிப் கோட்டா. 5 இயர்ஸ் அப்புறம்னா உங்களுக்கு வந்துட்டு வித் பேயோட உங்களுக்கு வந்துட்டு ஸ்டடி லீவ் வந்துட்டு கொடுப்பாங்க. ஸ்பான்சர்ஷிப் கோட்டா சீட்ஸ் வந்துட்டு டிஎன்பி இன்ஸ்டியூட்ஸ்ல வந்துட்டு அவைலபிள் இருக்கும். நீங்க நெட்ல சர்ச் பண்ணீங்கனாலே டிஎன்பி இன்ஸ்டியூட்ஸ் ஸ்பான்சர்ஷிப் டிஎன்பி கோட்டா சீட்ஸ் இன் டிஎன்பி இன்ஸ்டியூட்ஸ்னு போட்டிங்கனாலே வந்துட்டு வரும் எந்தெந்த இன்ஸ்டியூட்ஸ்ல என்னென்ன டிபார்ட்மெண்ட் சீட்ஸ் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நெட்ல அவைலபிள் வந்துட்டு வரும். அது இயர்லி வந்துட்டு அப்டேட் வந்துட்டு ஆகும். அண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் சச்சஸ் எய்ம்ஸ், ஜிப்மர், பிஜேஎம், நிம்ஹான்ஸ் இதுலேயுமே வந்துட்டு சீட்ஸ் வந்துட்டு அவைலபிள் இருக்கும். எல்லாத்துக்குமே ஆஸ் யூஸ்வல் எக்ஸாம் பேட்டர்ன் வந்து சேம் தான். நீட் எக்ஸாம் எழுதணும், இதுக்கு வந்துட்டு INA CET எக்ஸாம் வந்துட்டு எழுதணும். இந்த எய்ம்ஸ், ஜிப்மர், பிஜிஎம், நிம்ஹான்ஸ்ல உள்ள சீட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு செஷனுக்கும் வந்துட்டு வேரி வந்துட்டு ஆகும். தட் இஸ் ஜான்வரி செஷன்ல ஒரு சீட்ஸ் வந்துட்டு இருக்கும், ஜூலை செஷன்ல வந்துட்டு சீட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் டிஃபர் வந்துட்டு ஆகலாம். தட் இஸ் எய்ம்ஸ் நியூ டெல்லியில ஜான்வரி செஷன்ல ஜென்ரல் மெடிசன் சீட் வந்துட்டு இருக்கலாம், ஜூலை செஷன்ல வந்துட்டு ஜென்ரல் மெடிசன் சீட் ஜென்ரல் சர்ஜரி சீட்ஸ் வந்துட்டு இருக்கலாம். ஸோ அதனால அது டிபெண்ட்ஸ் அப்பான் தி செஷன் வந்துட்டு வேரி ஆகும். அது நீங்க கன்சர்ன் எந்த செஷன்ல நீங்க அப்ளை பண்ண போறீங்களோ அந்த செஷன் அப்போ நீங்க வந்துட்டு பாத்துக்கணும் என்ன சீட்ஸ் வந்துட்டு அவைலபிள் இருக்குது அப்படின்னு. நீங்க ஸ்பான்சர்ஷிப் கோட்டா அந்த யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு பிஜி பண்ணீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் கம்பல்சரி ஆஃப்டர் ஃபினிஷிங் பிஜி வந்துட்டு நீங்க ஒர்க் பண்ணணும், கம்பல்சரி வந்துட்டு ஒர்க் பண்ணணும். தட் ஒரு பாண்ட் மாதிரி வந்துட்டு இஷ்யூ ஆகும். தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன்.